வணக்கம் நேயர்களே, இது இமிகிரேஷனும் நாமும் வாரந்தோறுமான கனேடியன் இமிகிரேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி டிஇடி தொலைக்காட்சியின் உதவியோடு நமு பொன்னம்பலம் ஆகிய நான் நடத்தி வருகின்றேன். நான் அவெனி கனேடியன் இமிகிரேஷன் கன்சல்டன்சி இங்க் என்ற ஸ்தாபனத்தின் ஊடாக அல்லது avenicanada.com என்ற வெப்சைட் அடிப்படையிலான ஸ்தாபனத்தின் ஊடாக இந்த நிகழ்ச்சியை எடுத்து வருகின்றேன். இந்த வாரம் இந்த நிகழ்ச்சி எங்களுடைய இந்த லோக்கலி எம்ப்ளாய்டு ஆக்கள் அல்லது இந்த கனேடியன் ரெசிடென்ட்ஸ் வித்தியாசமான உதாரணத்துக்கு யுஎஸ்க்கு போய் வரும்போது ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளில் இருந்து எவ்வாறு மீள வருவது அல்லது என்ன மாதிரியான நிலைமைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்றதை அடிப்படையாக கொண்டு இந்த வாரத்துக்குரிய நிகழ்ச்சியை நான் செய்ய விரும்புகின்றேன். அதாவது in recent months, I would say, especially the new administration, Trump administration வந்த பிற்பாடு நிறைய ட்ரக்கர்ஸ் within the Tamil community அவைகள் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டாக்களை நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருந்தது. அப்போ இதில் இதில் நிறைய பேருடைய விடயங்களில் எக்ஸப்ட் ஒருவேளை தவிர நான் இப்போ அண்மையில் சந்தித்தது ஒரு வெரி டிஃப்ரெண்ட் சினாரியோ. ஒரு ஆளை தவிர மீதி எல்லாருமே ஜென்ரலி ஸ்பீக்கிங் இங்கே கனடாவுக்கு வர்ற முயற்சியில் ஈடுபட்ட போது முதல் தடவையாக அவைகள் மோஸ்ட் ஆஃப் தெம் ரெஃப்யூஜி கிளைமேட்ஸ் வரும்போது யூஎஸ்க்குள்ளால் illegally travel or without visa they travel through US and then came to the Canada-US border, claimed refugee status, உள்ளுக்கு வர அனுமதிக்கப்படுகிறோம். அப்படி வந்த ஆக்கள் இப்போ பல வருடங்கள் கழித்து அநேகமானவே சில பேர் 25-30 இயர்ஸுக்கு பிற்பாடு ட்ரக்கர்ஸாக ஒர்க் பண்ணினோம் வித் கனேடியன் பாஸ்போர்ட், கனேடியன் சிட்டிசன்ஸ். ஸ்டில் US immigration demanding them to clear the records in the US soil. அதாவது யூஎஸில் இருக்கிற அந்த இல்லீகலாக ட்ராவல் பண்ண என்ற அடிப்படையிலான பிரச்சனையை வச்சுக்கொண்டு யூஎஸ் இமிக்ரேஷன் இவர்கள் திரும்பி வர்றதாக இருந்தால் திரும்பி வர்றதுக்குரிய ப்ராப்பரான அனுமதி ஒன்று எடுத்துக்கொண்டு தான் யூஎஸுக்குள்ளே என்டர் பண்ண வேணும் ஏன்னு சொன்னால் நீங்கள் விசா இல்லாமல் யூஎஸ்க்குள்ளே போயிருக்கிறீங்க முதல்ல. அப்போ அந்த நிலைமையை கிளியர் பண்ணுங்க என்றதை யூஎஸ் இமிக்ரேஷன் கேட்குது. அப்போ இதை நீங்கள் யூஎஸ் வேவர் என்று சொல்லலாம் அல்லது ரிட்டர்ன் டு யூஎஸ் அந்த இதையும் நாங்கள் அந்த நிலைமையிலையும் அந்த அப்ளிகேஷனை பார்க்கலாம், அதாவது திருப்பி போகிறதுக்கு. இப்போ இது தொழில் நிமித்தம் காரணமாக போராக்களும் இருக்கிறோம். அதே மாதிரி இது சில பேர் உதாரணத்துக்கு ஒரு லேஷருக்கு அல்லது டூரிசம் பிள்ளைகளோடு இருக்கிறவ போய் வர்றதுக்கு இருக்குது. இது தனியாக லேண்ட் பார்டர் இல்லை, ஈவன் பை ஏர்லையும் இந்த பிரச்சனை வரலாம். ஒரு ஏர்போர்ட்டில் என்டர் பண்ணும்போதும் யூஎஸ் இமிக்ரேஷன், இப்போ யூஎஸ் இமிக்ரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் நார்மலி விதின் கனடாவே நீங்கள் டிபார்ச்சர் இங்கேருந்து செய்யும்போது அவை பிளாக் பண்ணலாம் உங்களை ட்ராவல் பண்ணாமல், அல்லது இன்கேஸ் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அங்கே லேண்ட் பண்ணி இருந்தால் அந்த நேரத்திலேயும் அவை உங்களை ரிஃப்யூஸ் என்ட்ரி போட்டு திருப்பி அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதில் நாங்கள் என்ன மாதிரியான விடயங்களை எப்படி இதில் செய்யலாம் என்றதில் ஒரு சர்டன் ஃபார்ம்ஸ் இருக்குது இதுக்குரியது, waiver forms, and waiver normally only for 1 year. ஸோ இது உங்களுக்கு ரீஎன்ட்ரி பெர்மிஷன் கிடைச்சாலும் இமிக்ரேஷன் அலோவ் பண்ணாலும் யூஎஸ் இமிக்ரேஷன்
is up to 1 year-க்கு தான் அவ கொடுக்கிறேன். It will cost you roughly about, I don't know the exact amount now, roughly about $580 something at one point, US dollars. அப்போ இது 1 year-க்குரிய ஃபீ. அப்படி நீங்கள் 2-3 years கண்டினியூஸாக செய்த பிறகு தான் உங்களுக்கு ஒரு ஓப்பன் வேவர் உண்டா கேட்கலாம். ஓகே, ஐ பீன் அ குட் சிட்டிசன் ஆஃப் கனடா, ஓ ஐ பீன் லிவிங் இன் கனடா ஃபார் த லாஸ்ட் திஸ் மெனி இயர்ஸ். அதனால் நான் யூஎஸ்க்கு வந்து போயிருக்கிறேன்னு சின்ன தடவை, நீங்கள் ப்ளீஸ் எனக்கு பெர்மனெண்ட்டாக இதை ரிமூவ் பண்ணி விடுங்க, இல்லை இந்த பெர்மனெண்ட்டாக ரீஎன்ட்ரி பெர்மிஷனை பெர்மனெண்ட்டாக தர்றதுக்கு கேட்கலாம். அது வரைக்கும் இது இயர்லி பேசிஸில் தான் இது அநேகமானவைக்கு போய்கொண்டிருக்கு. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்னாரியோ couple of weeks before, ஒரு ஸ்ரீலங்கன் ஒரிஜின் கனேடியன் சிட்டிசன் 25 இயர்ஸுக்கு முதல் கனடாக்குள்ளே வந்தவர். அவரையும் ஒரு ஆஃபீஸர் ட்ரக்கர், அவரையும் ஒரு ஆஃபீஸர் ரிஃப்யூஸ் என்ட்ரி போட்டு அனுப்பியிருந்தார். ஆனால் அவர் he never been in the US as a illegal. ஆனால் அவர் நிறைய தடவை யூஎஸ்குள்ளே போய் வந்திருக்கிறார். அப்போ ஏனென்று சொன்னால் இது ஒரு பெக்யூலியர் சிச்சுவேஷன் என்றால் இது மேபி ஒரு ஸ்ரீலங்கன் ஒரிஜினாக இருக்கிறபடியாக the chances are they thought he might have arrived in the US before entering Canada என்று யோசிச்சு போட்டு அவரை இதுக்குள்ளே போட்டிருக்கணும் சிஸ்டத்துக்குள்ளே. ஆனால் அது அப்படியே நாட்களை ரிமூவ் பண்ணுறது ஓரளவுக்கு ஈஸி. ஆனால் அதில் உள்ள ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் 30 இயர்ஸ் இல்லை 25 இயர்ஸுக்கு முதல் வந்தாலுன்னு சொன்னால் உங்களோட பேப்பர்ஸ் வேணும் எங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. No, I did not land in US. I straight away landed in Canada somewhere in Canadian soil. ஸ்ட்ரைட்டாக நாங்கள் அதாவது ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ண பற்றி சொல்கிறேன், ரெஃப்யூஜியாக வந்தபோது. பட் யூஎஸ்க்கு உள்ளால் வராமல் இருந்தால் அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணால் அதை ரிமூவ் பண்ணுறது அது ஈஸி. அது அவருக்கு பெர்மனன்ட் வேவருக்கு போகலாம் அப்படியான ஆட்களுக்கு. ஆனால் சில பேருக்கு இப்போ இந்த பர்டிகுலர் இவருக்கு வந்து யூஎஸ் இமிக்ரேஷன் பிளாக் பண்ணதே தவிர அவருக்கு சிஸ்டத்தில் போடையில்லை. அப்போ திருப்பி செக் பண்ணும்போது அவையால் இன்னொரு ஆஃபீஸர் சொன்னார், எங்களுக்கு சிஸ்டத்திலேயே இவற்ற பேர் இல்லை, அதனால் ஹி இஸ் ஃப்ரீ டு ட்ராவல் அண்ட் எனிவே. ஸோ இதில் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ் சிச்சுவேஷன். ஓகே, அப்போ சில பேர் இல்லீகலாக வந்து அங்கே பிடிபட்டிருப்பினோம், சில பேர் பிடிபடாமல் வந்திருப்பினோம். அப்போ அவைக்கு யூஎஸில் ரெக்கார்டும் இராது சில பேர் இருக்குது. அப்போ ஸ்டில் யூஎஸ் வில் சே no, you claim at the Canada-US border, so you were an illegal person in US soil. அப்போ அதை பேஸ் பண்ணி அவையல் அதில் கேட்கலாம். அப்போ இதுகளை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இதில் இருந்து எப்படி கிளியரன்ஸ் எடுக்கிறதுனால் இதுக்கு சர்டன் ஃபார்ம்ஸ் இருக்குது. இது ஆஃப்கோர்ஸ் நீங்கள் யூஎஸ் இமிக்ரேஷன் லாயர்ஸோடையும் கான்டாக்ட் பண்ணி செய்யலாம், அல்லது கனடாவில் இருக்கிற லாயர்ஸோ கன்சல்டனோ அல்லது நானோ உங்களுக்கு உதவி செய்யலாம் இந்த விடயத்தில். அப்போ இது வந்து யூஎஸ் வேவர் சம்மந்தப்பட்ட விடயம். இதே மாதிரி யூஎஸ்ஸின் இந்த வேவர் சம்மந்தமான பிரச்சனைகள் இல்லாதாக்கள் ட்ரக்கர்ஸ் ஸ்பெஷலி இந்த ரீஎன்ட்ரிக்கு, அதாவது ஸ்பெஷலி இந்த ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் ஓ இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் ஸ்பெஷலி ஒரு மலேசியன் ட்ரக்கர்ஸ் ஹேவ் மெட். அப்போ அப்படியான ஆக்கள் வந்து திருப்பி யூஎஸ்க்கு என்டர் பண்ணும்போது அவைகளுக்கு இந்த பாஸ் கார்டு அதுகள் வாங்குறக்கூடிய நிலைமையில் அதுகளுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியும். அப்போ இதில் வந்து வேறு சர்டன் அப்ளிகேஷன்ஸ் இன்வால்வ். அதே மாதிரி இதில் வந்து வேறு க்ரைட்டேரியாவை பேஸ் பண்ணித்தான் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் போய்கொண்டு இருக்குது. அப்போ அதனால் நீங்கள் என்ன விதமான டிஃபிகல்ட்டி உங்களுக்கு இருக்குது என்றதை சொன்னால், அல்லது இது ரீஎன்ட்ரியா வேவரான்னு சொன்னால் அதுக்குரிய நிலைமையில் நாங்கள் சப்போர்ட் தரலாம். ஆனால் சப்போர்ட் இன் த சென்ஸ் லீகல் சப்போர்ட் ஓ ஃபில்லிங் அவுட் த ஃபார்ம்ஸ் அண்ட் எவ்ரிதிங். அதர் சப்போர்ட் என்னென்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரம் யுவர் சைட் ஓ மேபி சப்போர்ட்டிங் லெட்டர்ஸ். என்னென்னா இப்போ 2-3 பேர் உங்களோட ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ உங்களோட ப்ரெசன்ட் எம்ப்ளாயரோ யாரோ லெட்டர்ஸ் தரலாம், இவர் என்னென்ன மாதிரி இப்படி ஒரு லோ அபைடிங் சிட்டிசன், அதாவது ஒரு ஒழுங்கான முறையில் இந்த நாட்டில் ஒரு கிரிமினல் ரெக்கார்டும் இல்லாமல் இருக்கிறீங்க in the past due to the country condition in your native country, whether it's from Sri Lanka or India or Malaysia or whatever, and you might have forced to flee the country and then travel through US illegally, came to the Canadian border.
இந்த நிலைமைகளை யூஎஸ்க்கு விளங்கப்படுத்தி சொல்ல வேணும். இதுகளை நீங்கள் கிளியரான முறையில் சொன்னால் யூஎஸ் வந்து உங்களுக்கு திருப்பி வேவருக்குரிய ப்ரோசஸை ஸ்டார்ட் பண்ணும். அப்போ இது வந்து மிக தெளிவான முறையில் சொல்கிறதா இருந்தால் இது டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு லீகல் கவுன்சில் ஓ கன்சல்டன்ட் ஓ லாயர்ஸ் நிச்சயமாக இந்த ப்ரோசஸுக்கு தேவை வரும்ன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம் ஒரு ஆர்டினரி ஆளுக்கு. Or otherwise, if you know the language, if you know the legal terminology, then you go ahead and do it yourself. அப்போ அது இல்லாத ஆக்களுக்கு நிச்சயமாக இதில் உதவியல் கண்டிப்பாக தேவை. அப்போ அப்படியான ஆக்கள் வந்து இந்த வேவருக்குரிய அப்ளிகேஷனை கொடுக்கும்போது கவனமாக இருக்க வேணும். இந்த யூஎஸ் வேவர் இதில் வந்து இப்போ இன்டர்வியூலையும் போக வேண்டிய நிலைமைகள் இருக்குது இதில், ரைட்? இந்த யூஎஸ் வேவர் இன்டர்வியூலையும் சரி வேறு எந்த இன்டர்வியூஸ்லையும் சரி when you are facing the immigration officer நீங்கள் ட்ரூத்ஃபுல்லாக இருக்க வேணும். அது இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ரெக்கார்டில் நீங்கள் அவைகளுக்கு கோஆப்ரேட் பண்ண இல்லைன்னு சொன்னால் அவைகள் உங்களை நம்ப தவறினால் இதில் சில இடைஞ்சல்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். அது வந்து மேபி பெர்மனன்ட்லி உங்களை பிளாக் பண்ணுறதுக்கு அவைகள் நீங்கள் பொய் சொன்ன காரணத்தை வச்சுக்கொண்டு அதை ஸ்ட்ராங்கான நோட்ஸை போட்டு விட்டால் அதை நாங்கள் ஓவர் கம் பண்ணுறது சரியான கஷ்டமாக இருக்கும். அப்போ சில பேர் நாட் இன்டென்ஷனல் அவை வேணுமென்று செய்கிறதில்லை, தங்களை மறந்து நர்வஸில் சில பொய்யலை சொல்லியிருக்கணும் இந்த போர்டரில் அவை ஸ்டாப் பண்ணப்பட்ட போது. அப்போ அதுகளை தவித்து கொண்டால் இலகுவாக இருக்கும். சில பேர் தங்களுடைய டிரான்ஸ்போர்ட் ட்ரக்கோடு அனுப்பினோம், இது டெலிவர் பண்ணப்பட வேணும் குட்ஸ், இல்லைன்னா கம்பெனிக்கு நட்டம், தங்களோட ரெக்கார்டு கூடாது, இல்லை ஃப்யூச்சரில் தங்களை இந்த கம்பெனி வச்சிருக்காதுன்ற பயத்தில் பொய்யல் சொல்லி ஸ்டில் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் இருக்கணும். என்டைய ட்ரக்கோட குட்ஸ் திரும்பி வந்து அல்லது வேறு டிரைவர் வரும்பரையும் போர்டரில் வெயிட் பண்ணி டிரைவரை மாற்றி கொடுத்து டிலேயாக போனதுகள் அப்படி சம்பவங்கள் இருக்குது. அப்போ இந்த இடங்களில் நீங்கள் உங்களோட சிச்சுவேஷனை ஆஃபீஸருக்கு விளங்கப்படுத்தி சொன்னால் மேபி they might allow you to go and drop off the goods and come back to the border. It depends on the officer. Okay, certain officers சில கேட்டகரிஸில் சில பேரை அலோவ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் if you are only 3-4 hours from the border and your company able to send another trucker, அந்த நிலைமையில் சில பேரை அதை சொல்லிவிடும், no you stay at the Canadian border, we won't release your truck until another driver come and replace you. இந்த நிலைமையில் அந்த நிலைமையில் டிலேகள் இருக்கலாம். இதுகளை எதிர்பார்த்து தான் இந்த ட்ரக்கர்ஸுடைய லைஃப் எஸ்பெஷலி இந்த ரெஃப்யூஜி கிளைமெண்ட்ஸாக வந்தாக்களோட லைஃப் போய்கொண்டிருக்கு. அப்போ இதில் வந்து இது ஒரு வகையில் வேவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அல்லது ரீஎன்ட்ரி பெர்மிஷன் யூஎஸ்க்கு உரிய பிரச்சனை. அடுத்தது வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பாஸ்கார்டுக்குரிய நிலைமைகள் அதுகளை பற்றியும் சில விவரங்கள் அதுகளையும் அதுகள் நிச்சயமாக இன்டர்வியூ உங்களுக்கு இருக்கும். அதில் வந்து நீங்கள் நிச்சயமாக தெளிவான முறையில் உண்மைகளை சொல்லி உங்களோட அடிப்படையான தகவல்களை கொடுத்தால் யூஎஸ் இமிக்ரேஷன் வில் allow you to use that card. ஓகே, அப்போ இதுகளை அடிப்படையாக கொண்டு தான் இந்த யூஎஸ் இமிக்ரேஷனோட உள்ள விடயங்கள் போய்கொண்டிருக்கு. இதில் இந்த சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் என்று நான் ஏற்கனவே சொன்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அதில் இந்த சாம்பிள்கள் என்ற ஒரு இடமும் இல்லை. அதே மாதிரி இது ஸ்டாண்டர்டாக ஒரு சாம்பிள் என்ற ஒரு ஆளுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சிச்சுவேஷனும் வித்தியாசம். ஒரு ஆளுடைய லெட்டர் எம்ப்ளாயர்கிட்ட இருந்து வரலாம், ஒரு ஆளுடைய லெட்டர் அவற்றை ஓன் பிரதர் சிஸ்டர்ஸ்கிட்ட இருந்து வரலாம், இல்லை ஸ்பௌசல் பார்ட்னர்கிட்ட இருந்து வரலாம், அல்லது சில பேர்ட்ட லெட்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து வரலாம், இல்லை நேபர்ஸ்கிட்ட இருந்து வரலாம். அப்போ இந்த நிலைமையிலே அப்படி வர்ற லெட்டர்ஸ் இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் இது சாம்பிள். சில பேர் வந்து கேட்பினோம் இதில் சாம்பிள் லெட்டர்ஸ் கொஞ்சம் எடுத்து உதவி செய்வீங்களான்னு. சாம்பிள் லெட்டர்ன்ற ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபேக்ஸை கொடுத்தால் இந்த நேபரோ அல்லது உங்களோட ஃப்ரெண்டோ அல்லது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண விரும்பினால் அதுகளை முழுதாக ஒரு லெட்டராக டிராஃப்ட் பண்ண வேணும். அதை பேஸ் பண்ணித்தான் நாங்கள் போக வேணும் இதுக்கு, ரைட்? இது வந்து யூஎஸ் வேவர் சம்மந்தப்பட்ட விடயம். இதில் இந்த ரெஃப்யூஜி கிளைமெண்ட்ஸை சம்மந்தப்படுத்தி இன்னொரு யூஎஸ்ன்ற இடத்தையும் நான் இந்த நிகழ்ச்சியில் குறிப்பிட்டாக வேண்டியிருக்கு. இந்த ரெஃப்யூஜி கிளைமெண்ட்ஸாக வர்றாக்கள் பாண்ட் ஒன்று பே பண்ணி இமிக்ரேஷன் பாண்ட் கேஷ் பாண்டில் ரிலீஸ் பண்ணப்பட்டவை இருக்கிறேன்.
It start from maybe 1,000, 1,500 to all the way to, I have seen up to $75,000 so far. அப்போ இப்படி வந்தாக்கள், இந்த கேஷ் பாண்டில் வந்தாக்கள் என்னென்று இந்த பாண்டர் திருப்பி எடுக்கிறது. இதில் வந்து பாண்ட் மணி அந்த பே பண்ணவருக்குரியது தான் அந்த பாண்ட் மணியை தவிர இந்த ரெஃப்யூஜி கிளைமெண்ட்டுக்குரியது இல்லை. இந்த பாண்ட் மணி லெட்ஸே இந்த பாண்ட் மணி நீங்கள் சில வேளை ஒரு ரெஃப்யூஜியர் அங்கேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக டெக்ஸஸுக்கோ கலிஃபோர்னியாவுக்கோ அல்லது வேறு எங்கேயோவோ அந்த சம்மந்தப்பட்ட லோயர்ஸுக்கு அனுப்பியிருக்கலாம். அந்த மணியை அனுப்பியிருந்தால் அந்த லோயர்ஸ் வந்து அந்த மணியை எடுத்திருந்தால் அதை நீங்கள் திருப்பி அந்த லோயர்ஸோட ஃபைட் பண்ணுறது லீகலி இட்ஸ் டிஃபிகல்ட். இது நிறைய கிளைமெண்ட்ஸ் அல்லது அவையின் ஃபேமிலி மெம்பர்ஸ் இதை லூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ முதலாவது அட்வைஸ், நான் லோயர்ஸ் பொய் சொல்லினம் பிளவடினம் என்று ஒரு அக்யூஸ் பண்ண இல்லை. முதலாவது அட்வைஸ், நீங்கள் ஒரு ரெஃப்யூஜி கிளைமெண்ட்டோ அல்லது அவையின் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்து நீங்கள் பாண்டோண்ட பே பண்ணுறதா இருந்தால் கேஷ் பாண்ட் எதுவும், the best advice to you, ask one of your family members, go directly to the border, to the Buffalo area or closer to the Montreal border இருக்கிறார்கள். அங்கே இருக்கிற ஒரு யூஎஸ் இமிக்ரேஷன் ஆஃபீஸில் போய் பாண்ட் ஆஃபீஸில் போய் அதுக்குரிய பேமெண்ட்டை மணி ஆர்டராக செய்ய வேணும். இப்போ சில பேர் 10,000 பாண்டுன்னா 10,000 கேஷோட போய் அங்கே போர்டரில் மாட்டுப்பட்டார்கள் இருக்கணும். அது வந்து யூ ஆர் நாட் லீகலி அலவுட் டு கேரி மோர் தென் சர்டன் அமௌண்ட் ஆஃப் கேஷ் ஆன் யுவர் பாக்கெட். ஸோ அதனால் நீங்கள் மணி ஆர்டராக இது லீகல், இது மணி ஆர்டராக எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் யூஎஸ் இமிக்ரேஷன் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டிக்குரிய பேமெண்ட்டை நீங்கள் செய்யலாம். இப்போ இதை செய்தால் கனடாவில் இருக்கிற ஒரு ஆள் அந்த காசு எடுக்கிறக்கூடிய வாய்ப்பு அவைக்கு இருக்குது. இதில் உங்களோட பாண்ட் வந்து ப்ரீச் பண்ணப்படாமல் இருக்கணும். அதாவது பாண்டுன்றது வந்து இந்த கேஷ் பாண்ட் எப்படிப்பட்ட ஆட்களுக்கு கொடுப்படுதுன்னா, ஒரு ஆளை ரிலீஸ் பண்ணும்போது ஒருத்தர் சைன் பண்ணால் அவற்ற நம்பிக்கையில் இந்த பாண்டை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் என்று இமிக்ரேஷன் அவரை ரிலீஸ் பண்ணுது. ரிலீஸ் பண்ணும்போது ஒரு கண்டிஷன் ஒன்றை போடும் இமிக்ரேஷன், யூஎஸ் இமிக்ரேஷன். நாங்கள் திருப்பி கூப்பிட்ற பட்சத்தில் நீங்கள் இந்த கேஸுக்கோ அல்லது ஏதோ ஒன்றுக்கோ அல்லது இந்த ஆஃபீஸ்லேயோ ரீஅப்பியர் பண்ண வேணும், அதாவது திருப்பி எங்கள் முன் சமூகம் அளிக்க வேணும் என்று சொல்லுது இமிக்ரேஷன். அப்போ இன்கேஸ் உங்களுக்கு ஒரு கேஸ் வந்து நீங்கள் அதில் உங்களோட லோயர் மூலம் உங்களை உண்மையை சொல்லி நீங்கள் கனடாவுக்கு போயிட்டீங்களன்னு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணாதாக்கள் இதில் வந்து மேற்கொண்டு செய்கிறதுக்கு ஒரு நடவடிக்கையும் கிடையாது. என்னென்னு சொன்னால் இந்த பாண்ட் மணி ரிலீஸ் பண்ணுறது நடைமுறைக்கு வராது. அப்போ பாண்ட் ப்ரீச் பண்ணப்பட்டால் அதில் வந்து உங்களுக்கு அந்த காசு கிடைக்கிறக்கூடிய சந்தர்ப்பம் ஐ வுட் சே 0 or மினிமம், வெரி லோ. அப்போ அந்த நிலைமையில் நாங்கள் தெளிவான முறையில் இந்த பாண்ட் மணியை இந்த ப்ரீச் ஆகாத முறையில் இருக்கிறவைக்கு மட்டும்தான் எடுத்து கொடுக்கலாம் என்ற அஷூரன்ஸை கொடுக்க முடியும். அதே மாதிரி வெரிஃபிகேஷன் ஆஃப் டிபார்ச்சர் என்ற ஒரு ப்ராசஸ் இதில் இன்வால்வ் ஆகுது. இதில் வந்து ரீசன்ட்லி யூஎஸ் இமிக்ரேஷன் எஸ்பெஷலி எம்பசி இன் டொரண்டோ கெட் இன்வால்வ். அவையில் வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் டிபார்ச்சர், அதாவது நீங்கள் யூஎஸை விட்டு வெளியேறிட்டீங்கள் என்றதை அவை உறுதிப்படுத்தி ஸ்டாம்ப் பண்ணி கொடுக்கணும். அதுக்குரிய ப்ராசஸ் இதில் இன்வால்வ். அது இருந்தால் மட்டும்தான் பாண்ட் மணிக்குரிய ப்ராசஸை அதை ப்ராசஸ் பண்ணுற ஈஸியாக இருக்கும். வெரிஃபிகேஷன் ஆஃப் டிபார்ச்சரை நாங்கள் ஸ்டாண்டர்டாக ஒரு வர முடியாதால் இல்லை யூஎஸ் இமிக்ரேஷனுக்கு போக முடியாத ஒரு ஆள் ஒரு லோயரோ கன்சல்டன்ட்டுக்கு முன்னால் போய் தான் இங்கே இந்த இடத்துல சமூகம் அளிச்சிருக்கணுன்றதை உறுதிப்படுத்தலாம். ஆனால் அவை இப்போ சொல்லினோம் இது யூஎஸ் எம்பசி கன்ஃபார்ம் பண்ணால் தாங்கள் அதை ரிலீஸ் பண்ணுற ஈஸியாக இருக்குமென்று. அப்போ இப்படியான இடங்கள் இல்லை இப்படிப்பட்ட தகவல்கள் சம்பந்தமாக நீங்கள் ஒரு லோயரையோ கன்சல்டன்ட்டையோ அணுகி அல்லது என்னையோ அணுகி நீங்கள் அதுக்குரிய ப்ரொசீஜர்ஸை துவங்கலாம். அதில் நீங்கள் 2-3 ஆஃபீஸோடு இதில் கான்டாக்ட் பண்ணி எழுத்து மூலமாக கான்டாக்ட் பண்ணி இதில் செய்ய வேண்டி இருக்குது. அப்போ இதில் நாங்கள் தெளிவான முறையில் இதில் செயல்படுறதா இருந்தால் எங்களுக்கு அந்த விடயங்கள் சம்பந்தமாக எல்லா ஆவணங்கள் அல்லது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணால் அதில் இருந்து கொண்டு நாங்கள் மிச்சத்தை தொடரலாம். எனவே இந்த டாக்குமெண்ட்டுகள் இருக்கிற ஆக்கள் நிச்சயமாக உங்களுடைய பாண்ட்ஸ் ப்ரீச் பண்ணப்படாத ஆக்கள் நிச்சயமாக இதுக்குரிய ப்ரோசஸை தொடர விரும்பினால்
என்ன தொடர்பு கொள்ளலாம் அல்லது என்ன மாதிரி தொழில் செய்கிற சக சட்டத்தரணிகள் அல்லது கன்சல்டன்ட்ஸ் ஆக்களை தொடர்பு கொண்டு நீங்கள் மேற்கொண்டு இந்த நடவடிக்கையை செய்யலாம். எனவே இந்த வாரம் இது இமிக்ரேஷனும் நாமும் என்ற இந்த நிகழ்ச்சியை இத்தோடு முடித்துக்கொண்டு அடுத்த வாரம் இன்னும் ஒரு இமிக்ரேஷனும் நாமும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கத்தோடு நமு பொன்னம்பலம். நன்றி நேயர்களே.